வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவார்த்தைக்கு நன்றி. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. கேட்குற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் சமாதானத்துக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பாரா? சத்தியத்தை அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு வரான விதை சொல்கிறது. இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரயாசங்களில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளில் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோட சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் முழுதும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு இருக்கட்டும். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு போவோம். சங்கீதம் 2:11 வாசிக்கப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனா இந்த நடுக்கிட்டு அப்படி ஒடுங்கிக்கிட்டு அப்படி இல்லை. நம்ம அவர் பயந்து ஒடுங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்துறவரும் கிடையாது. விலையும் கொடுங்க. அவர் மகிமை சிறந்தவர், மகிமைக்குரிய தேவன். பயப்படுங்க. அன்புள்ளவர், நமக்காக சிலுவையில் சகலத்தை தாங்கி சகித்து கடைசொட்டு ரத்தமும் உங்களுக்காக எனக்காக சிந்தி நம்ம இது அன்பு கூர்ந்தவர். அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவங்களை கழுவி இருக்கிறார். சிந்தையில் செயல்களை எண்ணங்களை ஒரு தகுதி இல்லாத அவலட்சணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மளை திருப்புவதற்கு எவ்வளவு அவமான நிந்தைகளை பாடுகளை காரி துப்பி கன்னத்தில் அறையப்பட்டு அவ்வளவு அவமானமாய் ஒரு சிலுவை மரணங்கிறது அவமான சின்னம். நமக்காக அந்த கோர பாடுகளை அவமானத்தை சகிச்சாரே, இந்த ஆண்டவருக்கு அன்பினால பூரண அன்பு பயத்தை புறப்பே தள்ளுமா. உண்மையான அன்பு தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அக்கினிக்குள்ளே போக துணிஞ்சாங்க. அது உண்மையான அன்பு. சிங்க கெபிக்குள்ளே போக துணிஞ்சாங்க. அது அன்பில் உருவான பயம். இவங்கெல்லாம் அன்பில் உருவாக்கப்பட்ட பயத்தில் தான் அவங்களாம் ஆண்டவருக்காக அக்கினி சூளையிலும் எரிய போட்டாங்க. தைரியமாக போனாங்க. அவர் அவ்வளோ அன்புள்ளவர். அதே மாதிரி தான் தானியேலும் சிங்க கெபிக்கு அவர் மேலே அன்பு. அவர் பயமுறுத்துகிற தேவன் அல்ல, அவருக்கு பயந்து நடந்தாங்க. காரணம் என்ன? அவர் அவ்வளோ அன்பு செலுத்தியிருக்கிறார். தன் அன்புள்ளவர். அந்த அன்புக்காகவே தன்னை ஜீவனையை விட ரெடியாக இருந்தாங்க. இதை கேட்குற அன்பான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தரை சேவிங்க. நடுக்கத்துடன் களி கூறுங்க. அந்த நடுக்கம் தேவனை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்க, ஒரு களி கூறுதல், ஆவியிலே களி கூறுதல். இப்போ நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பவுலும் சீலாவும் அந்த சிறையில் இருந்து களி கூர்ந்தாங்க, ஆவியில் களி கூர்ந்தாங்க, கர்த்தரை துதிச்சு பாடுனாங்க. அவங்களால எப்படி களி கூர்ந்த முடிஞ்சது? ஆண்டவருடைய அன்பு அவனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டதுனால கட்டுகளோடும் காயங்களோடும் சிறையில் தொழுமரத்தில் தொங்கிக்கிட்டு அவங்களால பாட முடிஞ்சது. நம்ம சின்ன ஒரு பலவீனம் வந்துட்டாலே நம்மளால எதுவுமே செய்ய முடியல. யோசித்து பாருங்க. அவங்கெல்லாம் ஏன் அந்த அளவுக்கு கடவுளோடு கூட நெருக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அந்த அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அதனால தான் தொழுமரம் அவங்களுக்கு கர்த்தரை தொழுகிற ஆராதனை ஸ்தலமாக, கர்த்தரை தொழுகிற இடமா மாற்றிட்டாங்க. அந்த காயங்கள், அந்த இரத்த காயங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தோடு கலந்து இருந்ததுனால தான் அந்த தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அது மத்தியில் அவங்களால பாட முடிஞ்சது. அந்த பாடல் கேட்டவர்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கதவுகள் திறந்திருந்தது, ஓடலை. அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்திற்காக, இன்னொருடைய மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக, இவங்களுக்கு மரண ஆபத்து வந்த போதும் இவங்க ஜீவனை வெறுத்ததுனால தான் இன்னொரு ஜீவன் காக்கப்பட்டது. அந்த சிறைச்சாலை கைதி ரட்சிக்கப்பட்டான். கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கிற ஆராதனை செய்தியை பதிவு செய்கிறோம். பவுலும் சீலாவும் நள்ளிரவில்
அந்த சிறைச்சாலையே ஆராதனை கூடாரமாக மாற்றினாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. பல கஷ்ட நஷ்டங்களும் வியாதனையோடு வியாதியோடு வந்து ஆராதிக்கிறீங்க பாருங்க, பல போராட்டங்கள் மத்தியில் அதான் உண்மையான ஆராதனை. அதை அங்கீகரிக்கிறார் கர்த்தர். பவுல் சீலாவின் ஆராதனை பரலோகம் அங்கீகரிக்கப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட பயத்தோடு கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோடு களி கூறுங்க. அவங்க பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவன் மாறே, நீங்க பரலோகத்தில் இருந்த தேவர்களைப் போல தேவர்கள் உருவத்தில் வந்து நிற்கிறீங்கப்பா, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு போய் நம்ம உலகமெல்லாம் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட அவன் வந்து கேட்குறான், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட அன்புள்ள ஆராதனையில் உலகமே வந்து நம்மகிட்ட கேட்கும், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? நம்ம பலரை ரட்சிக்கப்படுவதற்கு சொல்கிறோம், ஒருவர் கூட அந்த வார்த்தையை செவி சாய்க்கலை. ஆனால் பவுல் சீலாவுடைய ஆராதனை அந்த சிறைச்சாலை கைதிக்கு ஒரு கேள்வி கேட்க வச்சது, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறீங்க, நடுக்கத்தோடு கழிவுறனா. பவுல் சீலாவுடைய ஆராதனையில் அநேகர் ஆறுதல் பட்டாங்க, சிறைச்சாலை கைதி ரட்சிக்கப்பட்டான். இந்த அனுபவத்தோடு கர்த்தரை ஆராதிப்பீங்களா? சின்ன சின்ன பிரச்சனை போராட்டம் பெருசு இல்லை. கர்த்தருக்காக நீங்கள் போராடி பல கஷ்ட துன்பங்களில் வந்து ஆராதிக்கிறீங்களா? அந்த ஆராதனையில் பலர் ரட்சிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஆராதனை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.